குட் மார்னிங் டு எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு ஹோமியோபதி கற்பது எப்படி. 30 நாள்ல எப்படி ஹிந்தி படிப்பது, இங்கிலீஷ் படிப்பது, தமிழ் படிப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் அல்ல, தலைப்பும் அதை நோக்கி அல்ல. எனக்கு சமீபமாக வந்த ஃபீட்பேக், ஹோமியோபதி சொல்லித்தாங்கன்னு யார் கேட்கிறாங்கன்னா, பிஹெச்எம்எஸ் முடிச்ச நபர்கள் இவங்கதான் ஹோமியோபதி சொல்லித்தாங்கன்னு வந்து கேட்கிறாங்க. கல்லூரியில் படித்து டிகிரி முடித்தவர்கள் வந்து கேட்கிறாங்க. இவங்களுக்கு ஹோமியோபதி சொல்லி தருவது அப்படிங்கிறது அவங்ககிட்ட கேட்டேன். நானு கல்லூரியில என்ன படிச்சீங்க அப்படின்னு கேட்டேன். சார் நீங்க படிச்சதுதான் நானும் படிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நானும் அங்கதானே படிச்சேன், என்னால மட்டும் பிராக்டிஸ் பண்ண முடியுதே, உங்களால ஏன் பிராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னு கேட்டேன். இல்ல, உங்களுக்கு சில அனுபவங்கள் இருந்திருக்கு, ஏற்கனவே நீங்க ஹோமியோபதி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு காலேஜ்ல போய் படிச்சீங்க, அதனால உங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு தெரியல அப்படின்னு. கிட்டத்தட்ட உங்க காலேஜ்ல எல்லாருக்கும் இதே நிலையான்னு கேட்டேன். ஆமா, எல்லாருக்கும் இதே நிலைதான் அப்படின்னு. அப்ப எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலை வரல அப்படின்னு ஏன் நீங்க யோசிக்கல அப்படின்னு கேட்டேன். நாங்க கல்லூரிக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே ஹோமியோபதி படிச்சோம், ஆர்வத்துல படிச்சோம். உங்களை மாதிரி 22 மூழ்கி இருக்கல, வாழ்க்கையை பார்த்து உழைத்து குடும்பத்தை நடத்தி அதுல இருக்கிற 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த டைமை பயன்படுத்தி அதுல ஹோமியோபதி கற்று நாங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா, நாங்க முறைப்படியா கற்கல, ஆனா ஆர்வமா கற்றோம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க ஒரு டிகிரி முடிப்பதற்காக படிச்சீங்க, ஆனா நாங்க வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம். உங்களுக்கு ஆசையாக இருந்தது, எங்களுக்கு வாழ்க்கையாக இருந்தது. இதுதான் வித்தியாசம். இந்த வாழ்க்கையாக நாங்க மாத்திக்கிட்டது எப்படின்னு சொன்னா, ஆர்கனான தரவா படிச்சு, ரெப்பர்டரிய தரவா படிச்சு, மெட்ரியா மெடிக்காவை தரவா படிச்சு இங்க பிராக்டிஸ்க்கு வரல. அப்படி யாரும் இங்க எல்லாத்தையும் தரவாக ஹோமியோபதியை படிச்சுட்டு இங்க வரல. அப்படி படிச்சுட்டு தான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. இதுவரைக்கும் இங்க இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் தலை சிறந்த ஹோமியோபதி டாக்டர்கள் எல்லாவற்றையும் படித்து, ஆர்கானிக் தரவாக படித்து விட்டு, ரெப்பர்டரியை தரவாக படித்து, மெட்ரியா மெடிக்காவை தரவாக படித்து பிராக்டிஸ் தொடங்கினார்கள் என்று இதுவரைக்கும் சரித்திரம் இல்லை. காலேஜில் 6 வருஷம் படிச்ச அளவுக்கு கூட இவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை, இதுதான் பேர் உண்மை. ஆனா இவங்களால பிராக்டிஸ் பண்ண முடியுது. பிஹெச்எம்எஸ் படித்தவர்களால பிராக்டிஸ் பண்ண முடியல, ஆனா வெளியே படித்தவர்களால பிராக்டிஸ் பண்ண முடியுது. இது எப்படி சாத்தியம்? இதுதான் எனக்குள்ள இருக்கிற சிக்கல். அப்ப கற்பதில் ஏதோ ஒண்ணு சிக்கல் இருக்கு. இந்த முறைப்படுத்தும் படிப்புல இருக்கிற சிக்கல் ஒண்ணு இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த கல்லூரி வந்து அந்த கிளாசிக்கல் ஹோமியோபதி மாடல்ல தான் சொல்லித்தரப்படுகிறது, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஏன் ஒரு சக்சஸ்ஃபுல் ஹோமியோபத்தை உருவாக்க முடியவில்லை? இந்த பக்கம் கல்லூரிக்கு வெளியே படிக்கிற நபர்கள் 2 வகையினர்கள் இருக்கிறாங்க. கிளாசிக்கல் ஹோமியோபதி தான் பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தங்க, இன்னொருத்தங்க கிளாசிக்கல் ஹோமியோபதி அடிப்படையில் புதிய வகையான விஷயங்களை எல்லாம் சேகரித்து கிளாசிக்கல் ஹோமியோபதியினுடைய சில பிரின்சிபலை கடைபிடித்து செய்யக்கூடிய ஹோமியோபதி டாக்டர்களும் இருக்கிறாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு கிளாசிக்கல் ஹோமியோபதியை மட்டும் பிராக்டிஸ் பண்ற டாக்டர்கள், அதை மட்டும் படிச்சு, நல்ல வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அதை மட்டும் படிச்சு பிராக்டிஸ் பண்ற டாக்டர்கள் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இல்லை. ஒரு இடத்துக்கு மேல அவங்களால வளர முடியல. அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு அப்படிங்கிறத அவங்களே உணராம, உணர்ந்தும் தெரிந்துக்காம, அதை கண்டுக்காம வெளியே ஒன்றும் உள்ளுக்கு ஒன்றும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த குழப்படியான சூழல்ல தான் ஹோமியோபதியை கற்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பு எனக்குள்ள உதயமாச்சு. இதுக்கு காரணம் என்னிடம் வந்து கேட்டதுனால, இல்லாட்டி நான் இந்த தலைப்பை வச்சிருக்க மாட்டேன். அப்ப அவங்ககிட்ட கேட்டேன், நீங்க படிச்சு ஏன் பிராக்டிஸ் பண்றீங்க? அவங்க லேடி, அதனால நீங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு? இல்ல, நான் ஹோமியோபதி எப்படியாவது பிராக்டிஸ் பண்ணணும், எனக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு ஆர்வம் இருந்தும் அவங்களால பிராக்டிஸ் பண்றதுக்கு சாத்தியம் இல்லாம இருக்கு. இது எப்படி சரி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள வந்து ஆர்கனான நல்லா படிங்க, ரெப்பர்டரிய நல்லா படிங்க, மெட்ரியா மெடிக்காவை நல்லா படிங்க அப்படின்ட்டு புக்குகளா ரெஃபர் பண்ணி டெய்லி இதுல இத்தனை ட்ரக் பாருங்க, ரெப்பர்டரியில இத்தனை செக்ஷனை பாருங்க, இத்தனை ரூப்ரிக்ஸ் பாருங்க,
ஆர்கனால இத்தனை அஃபோரிசத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட, படிச்சுட்டு வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட 30 வருடம் ஆனாலும் தேர முடியாது. எனக்கு நல்லா தெரியும், எல்லா நபர்களையும் கடந்துதான் வந்திருக்கேன். இவ்வளவு கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் எல்லாமே வந்த பிறகும் கூட இதுதான் நிலைமை. என் கூட இருக்கிற கலிக்கைகள் எல்லாம் பார்த்திருக்கேன், அவங்கள எல்லாம் பார்த்துட்டு தான் இதெல்லாம் சொல்றேன். ஏன்னா இது ஒரு டஃபஸ்ட் ப்ரொஃபஷனா இருக்கு, அவ்வளவு எளிமையாக இல்லை. இதை எளிமைப்படுத்துவது எப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர, நீங்க திருப்பி 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 அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு பெரிய படிப்பு வந்தாலும், புதிய படிப்புகள் வந்தா கூட அது எளிமையாக்க தெரியணும், உங்களுக்குள் ஒரு அங்கமாக மாத்த தெரியணும். அப்படி மாத்தினாதான் இது பிராக்டிஸ் பண்ண முடியும், இல்லாட்டி பிராக்டிஸ் பண்ண முடியாது. சில உதாரணத்துக்கு ஒரு 4 கேஸ் மட்டும் சொல்லிட்டு இடையில டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருத்தருக்கு ரீனல் ஸ்டோன் ரைட் சைட்ல கொஞ்சம் அதிகம், சைஸினுடைய கல்லினுடைய சைஸ் கொஞ்சம் பெருசு, ஸ்டோனோட சைஸ் பெருசு, இருட்டர்ல வேற இருக்கிறதுனால பெயின் அதிகம். லெப்ட் சைட்லயும் ஸ்டோன் இருக்கு, ஆனா லெப்ட் சைட்ல அவ்வளவு பெயின் இல்ல, ரைட் சைட்ல மட்டும் பெயின் இருக்கு. டாக்டர்கிட்ட போயிருக்காங்க, அவரு இருட்டர்ல மாட்டிக்கிட்டதுனால ஆபரேஷன் பண்ணணும்ட்டார். இதுக்கு பயந்துட்டு அவங்க யாரு மூலமா தெரிஞ்சு என்னை கான்டாக்ட் பண்றாங்க, மெட்ராஸ்ல இருந்து போன் பண்றாங்க. என்ன நேர்ல வரட்டுமான்னு கேட்டாங்க. மெட்ராஸ்ல இருந்து மதுரைக்கு எங்க வரீங்க, போன்ல பேசுங்க அப்படின்னு. ஹோமியோபதி பாருங்க, போன்ல பேசுற அளவுக்கு எளிமையாயிருச்சு, இது சாத்தியம், சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாரு, யூரின் பாஸ் பண்ண போது ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு சார், ஃப்ளோ தடங்கள் ஆகுது, ஆனா யூரின் பாஸ் ஆகும், ஆனா ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு, ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு, யூரின் பாஸ் ஆகும், இவ்வளவுதான். உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்டேன். சார் சின்ன வயசுல இருந்து கவலை தான், அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு, அம்மா இறந்துட்டாங்க, இப்ப யாருமே இல்லை, என்னோட உழைப்பு நம்பிதான் இருக்கேன். இப்ப இடையில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, பிராக்சர் ஆயிருச்சு, வெளியே போக முடியல, சம்பாதிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. இப்ப கடன் வாங்கிதான் வாழ்க்கையை நடத்த வேண்டியதா இருக்கு. இங்கேயும் அதே போல ஸ்மூத்தா போயிட்டு இருக்க லைஃப்ல ஒரு இடைஞ்சல் வந்துருச்சு, பிராக்சர் ஆக்சிடென்ட் வந்ததுனால வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் ரூபாய் கடன் ஆயிப்போச்சு, குடும்பத்தை நடத்த வேண்டியதா ஆயிப்போச்சு, பிராக்சருக்கு அதுக்கு இதுக்குன்னு செலவு ஆயிப்போச்சு, சின்ன ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழல் வந்துருச்சு. இவ்வளவும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் ரூபாய் கடன் ஆயிப்போச்சு. குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழல், என்னால சம்பாதிக்க போக முடியல, ஏன்னா மோட்டார் பைக் ஓட்ட முடியல, வண்டி ஏற முடியல, பஸ் ஏற முடியல, ரொம்ப சிரமம். இப்ப இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி வந்ததுனால என்னால போக முடியும். இங்க 2 அம்சம் தான் இருக்கு. ஒண்ணு, பணம் ரிலேட்டடான ஸ்மூத்தா போயிட்டு இருக்க வாழ்க்கை தடங்களாகுது. இங்கேயும் அதே மாதிரி யூரின் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறது தடங்களாகி ஃப்ளோ போயிட்டு இருக்கு, ஆனா ஒரு இடைஞ்சல் இருக்கு. இந்த 2ஐயும் சேர்க்கிற இடம் தான் வைட்டல் சென்சேஷன். இதை புரிந்து கொண்டு மருந்து கொடுத்தாதான் கல்லு வெளியே வரும். ஆர்கான் படித்து, நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்குங்க, ரெப்பர்ட்ரியை பார்த்து, மெட்ரியா மெடிக்காவை பார்த்து நீங்க தந்தாலும் இந்த ஃபீல நீங்க உணர்ந்து இதை மருந்தா கன்வெர்ட் பண்ணலன்னா முடியுமா? ஆர்கனால இதை பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க, ரெப்பர்ட்ரியில இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க, மெட்ரியா மெடிக்கால இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் பேஷண்ட் கன்வெர்ட் நிக்கிறாங்க, அவங்க உணர்ந்த உணர்வை நீங்க உணரணும்ல, அதை கன்வெர்ட் பண்ண தெரியணும்ல, அதை மருந்தாக மாத்த தெரியணும்ல, அப்பதானே குணப்படுத்த முடியும். இதுதான் ஹோமியோபதியில கற்க வேண்டியது. திருப்பி திருப்பி ட்ரக்ஸை படிப்பதல்ல, ரெப்பர்ட்ரியை படிப்பதல்ல, ஆர்கனானை படிப்பதல்ல. இதெல்லாம் நீங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை படிச்சுட்டு தான் பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை படிச்சுக்கிட்டே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க உங்க நாலேஜ. ஆர்கனான் படிங்க, ரெப்பர்ட்ரி படிங்க, மெட்ரியா படிக்க எல்லாத்தையும் படிங்க. பேஷண்ட் சொல்ற அந்த உணர்வு, அந்த விஷயம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆற்றலை வளர்த்துக்குங்க. அதை மருந்த கன்வெர்ட் பாருங்க. அப்படி மருந்த கன்வெர்ட் பண்ண தெரியலன்னா தெரிஞ்சவர்களிடம் கேளுங்க, அப்படி நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்க, அப்படி ஒரு டிஸ்கஷன் ஃபோரத்தை கிரியேட் பண்ணுங்க. அப்படி பண்ணலன்னா முடியாது. இது குர்சிஃபரே ஃபேமிலியில இருக்கிற ஸ்னாப்பிஸ் நைகராவுடைய மனநிலை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மனநிலை. ஆக்சுவலா இது வைட்டல் சென்சேஷன். பாடியும் வாழ்க்கையும் உடம்பும் லைஃப் சிச்சுவேஷனும் சிக்ஸ் சிச்சுவேஷன் மீட் ஆகிற ஒரு இடம் வைட்டல் சென்சேஷன். ஸ்னாப்பிஸ் நைகரா உங்களுக்கு 6ல வாரத்துக்கு 3 தடவை 1 மாசம் கொடுத்தாச்சு. 2வது வாரம் எடுக்கும் போதே கல்லு வெளியே வந்தாச்சு. எடுத்து ஃபர்ஸ்ட் டே உடனே பெயின் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ கொஞ்சம் பெட்டரா இருந்தது. செகண்ட் டைம் எடுக்கும் போது கல்லு வெளியே வந்துருச்சு. கல்லு வெளியே வந்தது எதுல?
வலது பக்கம் வெளியே வந்துருச்சு, இடது பக்கம் வெளியே வந்துருச்சு. ஏன்னா அது ஹையர் லெவல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் கேஸ். வைட்டல் சென்சேஷன் லெவல்ல மருந்து கொடுத்துருக்கோம், அதனால குணமாயிருக்கு. இதுல ஆறுகளால சொல்லப்பட்டிருக்கு, மெட்ரியா மெடிக்கால சொல்லப்பட்டிருக்கான இந்த வடிவத்துல சொல்லப்படல. ஆனா இதுக்கான கோடுகள் இருக்கு, நோட்ஸ் இருக்கு. இதை நீங்க தான் டெவலப் பண்ணணும். எல்லாத்தையும் புக்ல சொல்லிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த புக் வந்து இன்சைட் இன்டு பிளான்ட்ல நவீன இலக்கியத்துல இருக்கு. இந்த நவீன இலக்கியத்தை நான் படிக்க கூடாது, படிக்க வேண்டாம், இதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்டீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆகும் இந்த கேஸ்ல. அவங்க சொல்ற பேச்சு கேட்காதீங்க அப்படிங்கறத முடிவுக்கு வாங்க. இப்ப சமூகம் அவங்க பேச்சு கேட்காம தான் இருக்கு, அது நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி கேட்டவங்களுடைய பிராக்டிஸும் ரொம்ப டவுன்ல தான் இருக்கு. அவங்க ஆனா படிச்சுக்கிறாங்க. அடுத்த 2வது கேஸ். இந்த கேஸ் வந்து சயாட்டிகா, லெப்ட் சைட்ல அவருக்கு வந்து சயாட்டிகா. அவங்க ஃபாதர் என்கிட்ட போன்ல பேசுறாரு, பையன் கொஞ்சம் முரட்டுத்தனமா பிஹேவ் பண்றாரு, அவர் கூட இருக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கு, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, வாடா போடான்னு பேசுறாரு. அம்மாவையும் சரி என்னையும் சரி அப்பான்னு பாக்குறது இல்லை, யாரையும் பாக்குறது இல்லை, யாரையும் சட்டை பண்றது இல்லை, அவர் பேசாம பேசிடுறாரு, ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லை, ரொம்ப சங்கடமா இருக்கு. 2 கல்யாணம் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் கல்யாணம் டிவோர்ஸ்ல முடிஞ்சிருச்சு, 2வது கல்யாணமும் டிவோர்ஸ்ல முடிஞ்சிருச்சு, யாரும் அவங்க கூட வாழ முடியல. ஒரு குழந்தை இருக்கு, முதல் சம்சாரத்தினுடைய குழந்தை, அதை நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பையனை போட்டு பாடாப்படுத்துறாப்புல, என்ன பண்றதுன்னே தெரியல, நீங்க ஏதாவது மருந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அவர் பேசுவாருன்னா இதை பத்தி பேச மாட்டார் சார் அப்படின்னு. அவருக்கு ஏதாவது நோய் இருக்கான்னு கேட்டா, சயாட்டிகால ரொம்ப சிரமப்படுறாப்புல, அவர் வந்து ஏற்கனவே அக்குபஞ்சர் எல்லாம் படிச்சிருக்காரு, என்னென்னவோ ட்ரீட்மெண்ட்ல எடுத்து பாக்குறாரு, ஆனா கேட்க மாட்டேங்குது சரியா. அதனால நீங்க ஏதாவது நான் கூட்டு வரேன், நீங்க பாத்துருக்கீங்க, நான் சயாட்டிக்கான்னு கூட்டு வரேன், நீங்க மத்ததெல்லாம் கேளுங்கன்னு. அவர் வந்து என்கிட்ட பேசும்போது ரொம்ப நாகரிகமாக பிளெயினாக எந்த பிரச்சனையும் இல்லாம பேசுறாரு. ஆனா அவர் வந்து எந்த இடத்துலயும் ஒரு இறங்கி வந்து பேசுற மாதிரி இல்லை. இது வந்து நல்ல பேச்சுல கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நல்ல நாகரிகமாக மரியாதை கொடுத்து என்னென்ன கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு. அவரை பத்தியான அவங்க ஃபாதர் சொல்ற கம்ப்ளைண்ட் எதுவுமே அவர் உணராதவராக இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட நான் சில விஷயங்கள்லாம் கேட்டேன். முதல் மனைவி நீங்க டைவர்ஸ் பண்ணீங்களா, அவங்களா டைவர்ஸ் பண்ணாங்களான்னு. அவங்களா போயிட்டாங்க. 2வது மனைவி அவங்களா போயிட்டாங்க. இப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னு கேட்டேன். அவங்க பிடிக்கல போயிட்டாங்க. எதனால பிடிக்கலன்னா, அது ஒத்து வரல சார், கருத்து பிரச்சனை, நான் விட்டு கொடுக்க முடியாது, வார்த்தையை பாருங்க, நான் விட்டு கொடுக்க முடியாது. அப்பா அவ ஒரு மரியாதை இல்லாம பேசிட்டாங்க, அவங்க அப்பா முதல் சம்சாரத்தினோட ஒய்ஃபு. அதனால நான் வந்து நேரடியாக கேட்டேன், நம்மகிட்ட தப்பு இல்லாத போது நாம ஏன் பயப்படணும், அதனால நேரடியாக போய் கேட்டேன். அதனால அவர் வந்து பயந்துட்டாரு, என்னடா இவன் இப்படி பேசுறா அப்படின்ட்டு பயந்துட்டாரு. அப்புறம் பார்த்தாரு, என்னடா மருமக ரொம்ப பேசுறா, இவன் நான் வந்து இப்படியே விட்டோம்னா சரியாகாதுட்டு எதிர்த்து பேச ஆரம்பிச்சாரு. நான் போயான்ட்டேன். அதோட அவ்வளவுதான், விலகிட்டான். சண்டே ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, சண்டே ஆயிடுச்சு, விலகிட்டான். 2வது ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு அவங்களும் அதே மாதிரி சீக்கிரமா வெளியே போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப ஏதாவது மன சங்கடம் இருக்காங்க. 2வது ஒய்ஃப் மேல மன சங்கடம் இல்லை, அவங்க கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க. ஆனா முதல் ஒய்ஃப் 10 வருஷம் இருந்ததுனால அது ஒரு சங்கடம் இருக்கு. நீங்க பொதுவாக எப்படின்னா, சார் எதா இருந்தாலும் எனக்கு இணக்கமா இருக்கணும், எனக்கு இணக்கமா இல்லைன்னா ஒண்ணு கோவப்பட்டுருவேன், இல்லைன்னா அடிச்சிருவேன், யார் சொல்ற பேச்சையும் கேட்க மாட்டேன். உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு உறவு எப்படி இருக்கு அப்படின்னு. அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை, அப்பாவுக்கு எனக்கு சரியா ஒத்து வரல, ஒரு கோல்டு வார் இருந்துட்டே இருக்கு. இப்ப அவர் யார் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழுப்பப்படணும். முக்கியமா பாருங்க, எது அவரை இப்படி பேச வச்சதுங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருந்து வரணும். உங்களுக்குள்ள இருந்துதான் வரணும், அவர்கிட்ட இருந்து இல்ல. அப்ப இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு மனிதர். இவருக்கு பிரச்சனைனா மனைவி யாருமே இல்ல கூட, இது 2வது பிரச்சனை. மனைவி கூட இருந்தா சண்டை போட்டுறாரு, யாரு கூட இருந்தாலும் சண்டை போட்டுறாரு. காரணம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி நிக்கிது. இந்த எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால உறவு முறையில எந்த இடத்துல விட்டு கொடுக்க முடியல. தான் செய்யற செயல், பேச்சு கீச்சு எல்லாமே ஹானஸ்டா இருக்கிறதாக நினைக்கிறாரு. அதனால சகட்டு மேண்டிக்கு பேசுகிறார். வேலை செய்யற இடத்துல இதே மாதிரி நடந்துக்கிறாரு. அதனால ஒரு இடத்துல இல்லாட்டி இவர் வெளியே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப இந்த மாதிரி மனிதனை இந்த சயாட்டிக்கா பாதிச்சிருக்கு. இந்த மாதிரி மனிதன் இருந்துதான் இந்த சயாட்டிக்கா உருவாயிருக்கு. இந்த சயாட்டிக்காவை எப்படி சரி பண்றது?
அப்ப சயாட்டிகா பத்தி கேட்கணும், என்ன செஞ்சா நல்லா இருக்குன்னு. உட்கார்ந்து இருந்தா பிரச்சனை இல்லை, நடந்தா கொஞ்சம் தூரம் நடந்தா வலிக்க ஆரம்பிச்சிருது, நின்னா நிக்கவே முடியல. நின்னா ரொம்ப வலி அதிகமா இருக்கா, நடந்தா ரொம்ப வலியா இருக்காங்க. நின்னா ரொம்ப வலியா, ஸ்டாண்டிங் அக்ரவேஷன், ஒய்ஃபு தங்கல, லெப்ட் சைடு, அதுக்கடுத்து ஐ எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இந்த அவ்வளவும் சேர்ந்ததுதான் ஒரு மருந்து. இதுக்கு வெறும் கிளாசிக்கல் பத்தாது. கிளாசிக்கலையும் எடுக்கலாம், கண்ணை மூடிட்டு எடுக்கலாம், ஒத்தையார் அட்டையா போட்டு எடுக்கலாம். ஸ்டாண்டிங் அக்ரவேஷன் தெரிஞ்ச 2 மருந்து தான் மண்டையில இருக்கும், மெமரியில இருக்கும், அதை எடுத்து கையில் கொடுப்போம், ஃப்ளூக்ல சரியாகும். ஆனா இந்த 3 விஷயத்தையும் நம்ம கவர் பண்ணணும், அப்பதான் ஒரு முழுமை நோக்கி போவோம், ஒரு ஹோலிஸ்டிக்கா இருக்கும். அவர் கொடுத்தது நான் சல்பர் 3x ஒரு டோஸ் போட சொன்னேன். அடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவ்வளவு கேட்கல சார், ஒரு கேட்டா ஒரு 5% கேட்டிருக்கோம் அப்படின்னாரு. 100 மாத்திரை போடுங்க என்ன போட்டு ஒரு 2 நாள் கழிச்சு போன் பண்றாரு, 60% குறைஞ்சிருச்சுங்கிறாரு. பாத்தீங்களா, 2வது டோஸ்ல இவ்வளவு. என்ன செய்யலான்னாரு, பேசாம வெயிட் பண்ணுங்க, அது தனா குறைஞ்சிரும். காலப்போக்கில் அதுவும் குறைஞ்சிருச்சு. அப்ப சல்பர் 3x எப்படி வேலை செய்து பாருங்க. ஏன்னா அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிற ரிலேஷன்ஷிப்பை இண்டிகேட் பண்ணுது, ஸ்டாண்டிங் அக்ரவேஷன் இண்டிகேட் பண்ணுது, சயாட்டிக்காவை இன்டிகேஷன் பண்ணுது. அதோட முக்கியமானது என்னன்னு சொன்னா, ஐ முழுமையாக எஸ்டாப்ளிஷ் பண்ண 60th ஸ்டேஜை எக்ஸ்பிளைன் பண்ணுது, பீரியாடிக் டேபிள எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது நவீன இலக்கியத்தின் நன்கொடை. இது கிளாசிக்கல் ஹோமியோபதியில கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி படிப்புகளும் நமக்கு இருந்தாதான் சீக்கிரமா மருந்தெடுக்க முடியும். இதை படித்து வைத்து கொண்டா நமக்கு கிளாசிக்கலோட ஒரு டச் இருக்கும் போது ஈஸியாக மருந்தெடுக்க முடியும். கிளாசிக்கலை புறந்தள்ள வேண்டாம் சொல்லவே இல்லை, கிளாசிக்கலை கட்டாயம் படிக்கணும், கிளாசிக்கலை தெரிஞ்சுக்கணும். அதோட இதையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம். இதை படிக்காம இருந்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் தான். அதனால ஹோமியோபதி எப்படி கற்கணும்னா 2யும் சேர்த்து படிக்கணும். கிளாசிக்கலையும் புதிய நியோ கிளாசிக்கலையும் சேர்த்து படிக்கணும். 2 சேர்த்து படிச்சாதான் கிளாசிக்கலே புரியும் உங்களுக்கு, கிளாசிக்கலினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும். நவீன இலக்கியங்களை படிக்க படிக்க உங்களுக்கு இந்த நவீன உலகத்தின் சொல்லாடல்களை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அது ஓல்டு லிட்ரேச்சர்ல ரொம்ப குறைவு, அந்த சொல்லாடல்கள் ரொம்ப குறைவு, அதை கன்வெர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இதுல நவீன லிட்ரேச்சர் சைக்கோ அனாலிட்டிக்கலாக இருக்கிறதுனால ஈஸியா மீட் அவுட் பண்ண முடியும். அதனால ஹோமியோபதி படிப்பவர்கள் இந்த நவீன இலக்கியத்தை சேர்த்து படிக்க வேண்டும். அடுத்து 3வது கேஸ். இந்த கேஸ் பாருங்க, மெரைன் இன்ஜினியர், ஏகப்பட்ட நாடுகள் சுத்தி பார்த்திருக்காரு. கிட்டத்தட்ட 15, 16, 17 வருஷமாக இந்த மெரைன் இன்ஜினியரா அந்த ஃபீல்டுல இருக்காரு. அவர் சொல்றாரு என்னன்னா, எனக்கு பயமா இருக்கு சார், எதை கண்டாலும் பயமா இருக்கு. பாருங்க, எதை கண்டாலும் பயமா இருக்கு. குறிப்பாக சொல்லுங்களேன், எதை கண்டு பயம் அப்படின்னு. இருட்டை கண்டு பயம். இருட்டுல உங்களுக்கு குறிப்பாக எதை நினைச்சு பயப்படுறீங்க? பேய் தான் சார். வயசு என்னங்க உங்களுக்கு? 42. 42 வயசுல பேய் பயமா அப்படின்னு. ஆமா சார், ரொம்ப பயம். 42 வயசுல பேய் பயம். அது இந்த நேவிகேஷன்ல இருக்கிறதுனால ரொம்ப பயப்படுறாங்க. சரி, வேற என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒரு தடவை இந்த ரிப்பேர் பண்றதுக்காக கப்பல்ல கீழே இறங்கி உள்ளுக்கு போய் பார்த்துட்டு இருந்தேன். மேல மூடிருச்சு. அண்மையில இருந்து என்னன்னா, அடைப்பட்ட இடங்கள்லாம் எனக்கு பிரச்சனை. க்ளோஸ் ரூம், ஏதாவது டனல், அந்த மாதிரி அடைப்பட்ட இடத்துலலாம் எனக்கு ரொம்ப பயம் வந்துருது. அவர் சொல்றது ஃபியர் ஆஃப் நேரோ பிளேசஸ், கிளஸ்ட்ரோபோபியா இருக்கு அப்படின்றது. மொத்தம் 3 முறை தான். ஃபியர் ஆஃப் டார்க், ஃபியர் ஆஃப் கோஸ்ட், கிளஸ்ட்ரோபோபியா, ஃபியர் ஆஃப் நேரோ. அவங்க எல்லா மருந்தையும் கொடுப்பாங்க, ஒரு பொழுதும் குணமாகாது. ஏன் குணமாகாது தெரியுங்களா? அவங்களுக்கு இந்த கேஸ பார்க்க தெரியாது. அவங்க ஒரு முடிவு எடுத்துக்குவாங்க. கிளாசிக்கல் ஹோமியோபதி அவ்வளவு பேரும் அப்படிதான் இருக்காங்க, எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அவங்க அன்பிரஜுடிஸ்ட் அப்சர்வரா இருக்க மாட்டாங்க. முன்முடிவோட தான் எல்லா கேஸையும் பார்ப்பாங்க. ரெடிமேட் ஸ்டாக்ல இருந்து தான் பார்ப்பாங்க. இல்லைன்னா இதை போட்டு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி கூட்டல் கழித்தல் போட்டு மருந்து கொடுப்பாங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா கிளாசிக்கல் நாலேஜ் அது கரெக்டா டேலி ஆகாது. நான் அவர்கிட்ட கேட்டது, இது தவிர உடம்புல என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். கரெக்டா இந்த நெஞ்சுக்குள்ள எபிகாஸ்ட்ரிக் ரீஜன்ல பெயின் இருந்துகிட்டே இருக்கு சார். பெயின் இருந்துகிட்டே இருக்கு. எபிகாஸ்ட்ரிக் ரீஜன்ல பெயின் இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா அது சல்ஃபருங்கிறது என்னுடைய கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன மாதிரி வலிக்குது, என்னன்னா எரியுது. டாக்டர் சொல்லிட்டாங்க அல்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க.
போகுமா உங்களுக்கு? இப்ப ஃபியர் ஆஃப் டார்க், ஃபியர் ஆஃப் கோஸ்ட், ஃபியர் ஆஃப் நேரோ பிளேசஸ் மூணுலயும் பாத்தீங்கன்னா சல்பர் இருக்கு. நம்புவீங்களா? சல்பர் முதல்ல எப்படி சொல்ற, ஐ எஸ்டாப்ளிஷ் சல்பர், இது ஒரு படிப்பு. இங்க பயந்து இருக்கிற சல்பர், ரெண்டு கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. முதல் கேஸ சல்பர் எஸ்டாப்ளிஷ் ஆனாலு, இங்க பயந்த சல்பர். அதனாலதான் ஹோமியோபதியை சொல்றேன், நீங்க நினைச்ச நினைப்புல ஹோமியோபதி இருக்காது. நீங்க போட்ட கோடுல இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளியில கோடு வரைஞ்சிங்கன்னா அது ஹோமியோபதியா இருக்காது. அது கோணல் மாணலாக உங்க எல்லைக்கு அப்பாற்பட்டு புரியாத புதிராகவே எப்பொழுதும் இருக்கும். அதை புரிந்து கொள்வதுதான் ஆர்ட். இந்த 3 ரூபரிக்லயும் சல்பர் இருக்கு. எபிகாஸ்ட்ரிக் ரீஜன்ல இந்த பெயின் இருக்கிற இடத்துல சல்பர் இருக்கு. இப்ப நான் ஒண்ணுமே பண்ணல, அவருக்கு சல்பர் தான் கொடுத்தேன். ஐ எஸ்டாப்ளிஷ் ஆகலையே, ஐ பிரச்சனை அப்படின்லாம் எடுத்துக்கல. ஃபியர் வேற இருக்கு, ஃபியருக்கு சல்பர் வேலை செய்யுமா அதுன்னு நான் நினைக்கல. நீங்க சொல்ற டைனமிக்ஸ்ல இல்ல ஹோமியோபதி சல்பர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. சல்பர் செடியூஸ் பண்ற நபர். அவர் யாரையும் ஈஸியா பேசி பிலாசபிக்கலா பேசி கவரக்கூடியவர். எல்லா வகையான தன்மையும் உண்டு. இப்படி பயந்த சுபாவமும் உள்ளவராகவும் சல்பர் இருப்பார். இந்த கேட்டகரியில் இருக்கிற சல்பரையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழல் கிளினிக்ல வரும். அப்படி ஒரு கேஸ் தான் உங்ககிட்ட பிரசன்ட் பண்றேன். அதுல சல்பர் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அல்சர் சரியாகுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு 1 மந்த் கழிச்சு ஹாலிடேல இருந்து திருப்பி வேலைக்கு ஜாயின் பண்றதுக்காக போகிறதுக்கு முன்னாடி என்னை பாக்குறாரு. இப்ப ஏதாவது வாய்ப்பு இருந்தாச்சு சார், நேரா பிளேசஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, லெப்ட்ல போனா பிரச்சனை இல்லை சார், இப்ப எனக்கு டனல் அதெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. ஆனா லிப்ட் இந்த மாதிரி கிரௌடட் பிளேசஸ், ஆள்கள் நெருக்கமான இடத்துல முந்தைய போட திணறல் வரும். இப்ப அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் நல்லா இருக்கு, பெட்டரா இருக்கு. இப்ப அந்த மாதிரியான ஒரு உணர்வு இல்லை. அதோட முக்கியம் என்னன்னா, நைட்டு முந்தி பயந்துட்டு இருப்பேன், பேய் பயம் இருக்கும், அது ரொம்ப கன்சிடபிளா குறைஞ்சிருச்சு. இந்த ஃபியர் ஆஃப் டார்க் நல்லா குறைஞ்சிருக்கு. கோஸ்ட் 60 to 70% குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப கும்மி இருட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பயம் வருது, அது இன்னும் இருக்கதான் செய்யுது அப்படின்னு சரின்ட்டு அவருக்கு மருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். அவருக்கு முதல் கொடுத்தது சல்பர் 3x. சல்பர் 3xலே இவ்வளவு சேஞ்ச் அவுட்டா இருக்கு. நல்லா பாத்துக்குங்க. அவருக்கு எடுத்தது 2 டோஸ் தான் எடுத்திருக்காரு. 15 days ஒன்ஸ் எடுத்திருக்காரு. அப்புறம் 1 மாசம் கழிச்சு வந்தாரு. ஹாலிடே ட்ரிப் முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது வாங்கிட்டு போனாரு. போகும்போது அவருக்கு 30யும் 6ம் கையில கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். 30 எடுக்க சொல்லியிருந்தேன். இன்னும் அங்க இருந்து ரிசல்ட் வரல. அநேகமாக அவருக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும்ங்கிற முழு நம்பிக்கை இருக்கு. இப்படியும் ஒரு சல்பர் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கங்க. நீங்க சொல்ற வரையறை அல்ல. நீங்க ஒரு கோடு போட்டு இதுதான் சல்பர் சொன்னீங்கன்னா அந்த சல்பர் அல்லாம வேற ஒரு சல்பர் இருப்பாங்க. இதையும் என்கவுண்டர் பண்ண தெரியணும். அப்ப நம்ம பார்த்த கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் நாகஸ் நைகரா, அதுக்கடுத்து சல்பர், இன்னொன்னு சல்பர் கேஸ் பார்த்திருக்கோம். இந்த 3 கேஸும் நமக்கு உணர்த்துவது என்னன்னு சொன்னா, பேஷண்ட்டை புரிந்து கொள்வதற்கு கலையை வளர்த்துக்கணும். புக்க படிப்பது அல்ல, புக்க படிப்பது அல்ல, திருப்பி புரிஞ்சுக்குங்க, புக்க படிக்கிறது அல்ல. அடுத்து இன்னொரு கேஸ் பா. இவருக்கு காதுல வலி, வலது காது ஒரு பிரச்சனை வந்திருக்கு, போய் பார்த்துருக்காங்க. ஆபரேஷன் பண்ணி அதுல ஓட்ட விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை அடைச்சு சரி பண்ணியிருக்காங்க. அந்த சர்ஜரி டைம் முடிச்சுட்டு அவங்கள ரிவ்யூக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் இல்ல, ஜூனியர் டாக்டர் இருந்திருக்காங்க. அவரை உழுக்கு ஒண்ணு எதை வச்சு அழுத்தி ஒட்டி வச்சிருந்திருக்காங்க. அதை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது பிச்சுட்டு வந்துருச்சு. அதுல இருந்து அவர் காது வலி. காது வலினா கடுமையான காது வலி, கிளைமேட் சேஞ்ச் ஆனா காது வலி, தண்ணி மாத்தி குடிச்சா காது வலி, சளி பிடிச்சா காது வலி, எல்லாமே வந்துடும். காலில் சீல் வந்துடும், உள்ளுக்க கட்டி வந்துடும். இவ்வளவு பிரச்சனை. அவரால் என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க பொண்ணு ஹோமியோபதி படிக்கிறாங்க, பிஹெச்எம்எஸ் ஸ்டூடெண்ட். அவங்களும் அவங்க கல்லூரியில் இருக்க ப்ரொஃபஸர்கிட்ட எல்லாம் மருந்து கேட்டு எல்லாம் கொடுத்து பாக்குறாங்க, ஒன்னும் கேட்கல. என்னைய கான்டாக்ட் பண்றாங்க. நான் அவங்களுக்கு போன்லயே என்ன உங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். எதை கேட்கறீங்க சார்? காது பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு. வலினா அந்த மாதிரி வலி இருக்கும் சார், பக்கத்துல இருக்க நான் அடிச்சிடலான் இருக்கும், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அவன் சொன்ன வார்த்தை. அந்த பைத்தியம் பிடிக்கும் போது என்ன தோணும்னு கேட்டேன். அடிச்சிடலாம் போல தோணும். அப்புறம் வேற என்ன, சீல் வருது சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ஏற்கனவே ஆர்மியில வேலை பார்த்தேன், அந்த காசு எல்லாம் மிச்சப்படுத்தி
நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணலான்ட்டு நம்மாழ்வார் என்ன நம்பி இறங்கின பூமியில அவரை வந்து பூமி தாய் காப்பாத்திடுவா, இயற்கை விவசாயம் தானே பண்றோம், கடவுள் காப்பாத்திடுவார்னு இறங்கின. கடைசியா பாத்தீங்கன்னா எல்லாமே நஷ்டமாயிருச்சு சார். அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த இயற்கை விவசாயம் ஒரு 10 பேர் பண்றாங்கன்னா 9 பேர் நஷ்டமாகி ஒண்ணும் இல்லாம போயிடறாங்க. ஏதோ ஒரு ஆள் வேணா தப்பிக்கிறாங்க. அது அதிசயமாக தான் இருக்கு. நான் தெரியாதனமா இதுல இறங்கி இருக்கிற காசெல்லாம் இழந்துட்டேன் சார். இப்ப பொண்ணை படிக்க வைக்கிறதுக்காக எங்க ஊர்ல இருந்து போய் மெட்ராஸ்ல தங்கி வேலை பார்த்து அந்த காசை வச்சு பொண்ணை படிக்க வச்சுட்டு இருக்கேன். எப்படி பாருங்க. இந்த ஹோமியோபதினு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இது மேல ஒரு காதல் கொண்டு ஒரு குடும்பம் ஒரு குழந்தைங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு எல்லாம் இதான் நிலைமை. இவர் எப்படி இயற்கை விவசாயத்துக்கு போய் அது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் நம்புறாரோ அதெல்லாம் எப்படி மண்ணோட மண்ணா போச்சோ அது போல ஹோமியோபதி படிச்சு ரொம்ப பேருக்கு இப்படி ஆயிரும். பாதி பேர் அளவுதிக்கு ஓடிடுவாங்க. பாதி என்ன 95% ஓடிடுவாங்க. நிக்க முடியாது ஃபீல்டு. காரணம் என்னன்னா முதல் பேஷண்ட்டை புரிந்து கொள்ளக்கூடிய கலையை தெரிந்துக்கணும். புக்கு படிப்பதல்ல. நான் என்ன பண்ணேன்னா அந்த பெயின் அவர் சொன்னார் இல்லையா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் சார். அந்த நேரத்துல என்ன தோணும், அடிச்சிடணும் போல தோணும். அந்த பெயின்ங்கிறது இட் லீட்ஸ் டு மேட்னஸ். பெயினோட சாரம் என்ன, இட் லீட்ஸ் டு மேட்னஸ். அது ஸ்ட்ரைக்கிங். இந்த கேரக்டர் வந்து சாமாமிலா இதுதான் ஹனிமன் சொல்லி கொடுத்தது. நீங்க சம் டோட்டாலிட்டி ஆஃப் கேரக்டரிஸ்டிக் சிம்டம், லொகேஷன், சென்சேஷன், மொராலிட்டி எல்லாம் போட்டு பாருங்க, ஒன்னும் கிடைக்காது. எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுங்கிறது இங்க சொல்லிடுறாரு. இதை மட்டும் பார்த்தா வேற எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே சொல்றாரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவரு சார் எவனையாவது அடிச்சு போடுவாளான்னு தோணும். அப்ப நீங்க அதை தானே கொடுக்கணும். அவரே சொல்றாரு, நீங்க சொல்லி கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே. சமம் இல்லாத நான் வேற தான் கொடுப்பேன், நான் டோட்டாலிட்டி தான் பார்ப்பேன், சம் டோட்டாலிட்டி ஆஃப் கேரக்டரிஸ்டிக் சிம்டம் தான் பார்ப்பேன், சென்சேஷன், மொடாலிட்டி, லொகேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் மருந்து தருவேன். நேச்சுரல் டிஸ்போசிஷனை பார்ப்பேன், ஆல்டர்ட் ஸ்டேட்டை பார்ப்பேன், அதை பார்ப்பேன், இதை பார்ப்பேன், கடைசியில் எதை பார்ப்பேன், தப்பான மருந்தை பார்ப்பேன். அப்படிதான் நடந்திருக்கு. சாமமிலா போட்டு இப்ப நல்லா இருக்காரு. சாமமிலா போட்டா உடனே வலி நின்றும். இப்ப 2-3 தடவை சாமமிலா போட்டிருக்காரு. கட்டி அதுவா வந்திருக்கு. முந்தெல்லாம் கட்டி வச்சுன்னா தாங்க முடியாது வலி. இப்ப கட்டி வலி வந்தாலும் வலி இல்லை, அதுவா உடஞ்சி அதுவா போயிடுறது. உள்ளுக்கு இருக்க சீல் எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இன்னும் டிஸ்சார்ஜ் இருக்கு. உள்ளுக்க கட்டி கட்டியா உள்ளுக்கு இருந்து எல்லாமே வெளியே வந்துருச்சு. இப்ப அவர் ரொம்ப ஃப்ரீயா இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு. முந்தைய என்கிட்ட பேசும்போதே எனக்கு பயமா இருக்கும். இப்ப நான் அவர்கிட்ட பேசுவது சந்தோஷமா இருக்கு. அவருக்கும் என் கூட பேசுவது சந்தோஷமா இருக்கு. இந்த சாமமிலா ஒரு அற்புதத்தை நடத்திருக்கு. ஆனா டிஸ்சார்ஜ் மட்டும் இன்னும் போகல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஆனா அவரோட ரிலீஃப் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80-85% நல்லா இருக்கு. அவர் கொடுத்தது சாமமிலா 6. இது வந்து அடுத்து பல்வலி. பல்வலியை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து டென்டிஸ்ட போறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாரு. ஏன்னா ஏற்கனவே அனுபவம் என்னன்னா ரூட் கேனல் பண்ணணும், அதுக்கடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு கேப் போடணும், எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சு வெளியே வரும்போது ஒரு 24 ரூபா ஆயிரும். இது போக 1 மாசம் 1.5 மாசம் இதுக்காக ஒதுக்கி இருக்கணும். நாம சாப்பிடும் போது பார்த்துதான் சாப்பிடணும், ரொம்ப கஷ்டம். அவங்க சொல்ற ப்ரொசீஜர்ல நம்ம இருக்கணும். பெயின் கில்லர் வேற கொடுப்பாங்க, அதை வேற எடுத்துக்கணும். இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. இந்த பெயின் கில்லர் சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் உண்டாகும். இதெல்லாம் புரிஞ்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஹோமியோபதியும் தெரியும், மருந்து கொடுங்க அப்படின்னாரு. என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு போன்ல தான் கேட்டார். இந்த மாதிரி வார்ம் வாட்டர் பட்டா ரொம்ப பெயினா இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. பெயின் வந்து என்னால டிஸ்கிரைப் பண்ண முடியல, என்ன மாதிரி பெயின் என்னால டிஸ்கிரைப் பண்ண முடியல. நீ கேட்டீங்க, ஆனா லெப்ட் சைடு தான் பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்பா அவர்கிட்ட சொன்னேன், லாக்கசிஸ், சாமமிலா, காஃபியா இந்த 3 மருந்துல ஏதாவது ஒண்ணுதான் சார் வேலை செய்யும். வலி வந்து கொடூரமாக உங்களால தாங்க முடியாம ஒரு கோபமா ரொம்ப வந்துச்சுன்னா சாமமிலா பயன்படுத்தலாம். அப்படி இருக்கான்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு. ஏதாவது முறுக்கு கடிச்சேன், அதை கடிச்சேன், இதனால வந்துச்சு, அதனால வந்துச்சு, இதனால நான் பாதிக்கப்பட்டேன், இதனால அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லை. இப்ப சமீபமாக உங்களுக்கு என்ன இவ்வளவு நாளா பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது சார், இப்ப என்னன்னு தெரியல, பிரசன்டா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு வகையான பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணார், ஊட்டி, கொடைக்கானல்ல இருக்கும் பாருங்க, அப்படியே அழகா இந்த காஃபி டீ எஸ்டேட்ல இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் அடிக்கடி கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சும்மா இருக்கும் போதா எப்பன்னு
இல்ல சார், எனக்குள்ள ஒரு டர்மாயில் வரும்போதெல்லாம் அமைதியா இருக்கலாம்னு நினைக்கும் போது எனக்கு அந்த லேண்ட்ஸ்கேப் தான் வருது. இது கான்சியஸா நானே கண்ணை மூடிட்டு நினைக்கும் போதும் வருது, தூக்கத்திலையும் வருது. வேற என்ன யோசிக்காதீங்க, காஃபியா போடுங்கன்னு. சார்ம்டு பை லேண்ட்ஸ்கேப், நேச்சுரல் பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப், இந்த டிசையர் நேச்சர், இது எல்லாத்துலயும் காஃபியா இருக்கு. இந்த பல்வலிக்கும் காஃபியா வேலை செய்யும். அதனால காஃபியா போடுங்க, சரியாயிரும். போட்டாரு, உடனே பெயின் போயிடுச்சு. பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருன்னா, லெப்ட் சைடு இருக்கிறதுனால அவருக்கு தெரிந்த அறிவை வச்சு லாக்டசிஸ் போட்டார். அது கேட்கல. அப்ப ஆப்ஷன் வந்து காஃபியாவும் இது இருக்கு. அப்புறம் தான் எனக்கு இந்த கதையை சொன்னார், இந்த லேண்ட்ஸ்கேப் கதையெல்லாம். இப்ப காஃபியா போடுங்கன்னு சொன்னாலும் காஃபியா போடுறேன்னு சொல்லிடுச்சு. காஃபிங்கிறது, காஃபியை காஃபி மாதிரி படிக்கணும். எப்படி ரசிச்சு காஃபி குடிக்கிறோமோ அது போல காஃபியை படிக்கணும். அது வந்து ஆள் கூட்டத்துல தனியா இருக்காது, கூட்டம் கூட்டமா தான் இருக்கும். அதனாலதான் அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அது வந்து தனிமையா இருந்துச்சுன்னா அது வந்து ஒதுக்கப்பட்டவங்கிற உணர்வு வந்துடும். பாஸ்பரஸ் போல எப்பொழுதும் கூட இருந்து பெனவலண்டா இருக்கும். பெனவலன்ஸா இருந்தா தானே அடுத்தவங்க கூட இருப்பான். பாஸ்பரஸ்க்கு அதே மாதிரி, ஐ மீன் டிஸ்டன்ட் ஐலாண்ட். அதனால வந்து ஆங்ஸைட்டி ஃபார் அதர்ஸ், அடுத்தவங்களுக்காக உதவி செய்யறது. அங்க டிராவல் அதிகமா இருக்கும், இங்க டுவர்ட்ஸ் நேச்சர் இருக்கும். இங்க டிராவல் அதிகமா இருக்கும், இங்க கம்யூனிகேஷன் அதிகமா இருக்கும், இங்க ஐடியாஸ் அதிகமா இருக்கும் காஃபியால. ஏன்னா ரூபியஸே ஃபேமிலி ஐடியா அதிகமா இருக்கும். பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து கம்யூனிகேஷன் அதிகமா இருக்கும், பேசுவதன் மூலமாக அதிக ஆள்களை சேர்க்க முடியும். அதனாலதான் பிரதர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ், இவங்க நெய்பர்ஸ் எல்லாரும் கூட பழகி நல்லா அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ஒரு ஆள் கூட்டத்தை உண்டாக்கிடுவாங்க. ஏன்னா தான் டிஸ்டன்ட் ஐலாண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கக்கூடாது, தீப கர்ப்பத்தில் இருக்கிற மாதிரி உணர்வு இருக்கக்கூடாது, தீவுல இருக்கிற மாதிரி உணர்வு இருக்கக்கூடாது. காஃபி அதே மாதிரி பெனவலண்டா இருந்து தனிமை பற்றக்கூடாது. எப்பொழுதுமே ஆள் கூட்டத்துல ஆள் கூட்டமா இருக்கணும், தனிமை பற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோடைய எண்ணம். நெக்லெக்டட் ஃபீலிங் அதுக்கு வந்துடக்கூடாது. அதுக்காக அது வந்து ரொம்ப பெனவலண்டா இருக்கும். அதுக்காக அது வந்து என்ன பண்ணும்னா, அந்த ரூபியஸினுடைய சாரமே என்னன்னா அந்த நேச்சர். பாருங்க, ஒரு கவிஞனுக்கு எப்ப வந்து கிரியேட்டிவிட்டி வரும்? இயற்கையை நேசிக்கும் போது, இயற்கையை பார்க்கும் போது, இயற்கையோட ஒன்றும் போது தான் வரும். அதுதான் அந்த காஃபியினுடைய சாராம்சம். காஃபியோட நீங்க சேர சேர பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி அதிகமாகும். அதாவது காஃபி குடிக்கிறவங்க எல்லாருமே கிரியேட்டிவ் பர்சனா இருப்பாங்க. நம்ம உழைக்கும் மக்கள் பாத்தீங்கன்னா டீயை சாப்பிடுவாங்க. இது ஒயிட் காலர் கிரியேட்டிவ் பர்சன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காஃபி சாப்பிடுவாங்க. நமக்கே தெரியும் அந்த கிரியேட்டிவ் எலமெண்ட் வந்து அதிகமா இருக்கும் ரூபியஸே ஃபேமிலி. அதுலதான் காஃபி இருக்கு. இப்படி நம்ம கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிட்டோம்னா மெமரியில நிற்கும். நீங்க என்ன பண்றீங்க, சிம்டத்தை போய் படிக்கிறீங்க, கதையை படிக்க மாட்டீங்க, கதையாக ஹோமியோபதியை படிக்க மாட்டீங்க. இதுல இருந்து என்ன புரியுது? எப்படி எடுக்கணும் மருந்து, எப்படி கற்கணும்னு படிக்கணும். இதுக்கு 6 நாள்ல இத்தனை அபோரிசத்தையும் படிச்சுட்டு, ரெப்பர்ட்டியும் படிச்சுட்டு, மெட்ரியா மெடிக்கம் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எப்படி ரெஃபர் பண்ணணும் புக்கு அப்படின்னு தெரிஞ்சா கலையே தெரியணும், அதான் முக்கியம். புக்கை எப்படி ரெஃபர் பண்ணணுங்கிற கலையை தெரியணும். அதை சொல்லித்தரதுக்கு நம்ம தயாரா இருக்கும். திருப்பி திருப்பி படிங்க படிங்க படிங்கன்னு இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர மாதிரி அந்த ஓல்டு அகாடமிக் சிஸ்டத்தை தூக்கி எறிங்க. புதிய அகாடமிக் சிஸ்டம் ரெஃபர் பண்ணி எப்படி புக்கை பார்க்கணும், எப்படி நாம புரிஞ்சுக்கணும் பேஷண்ட்டை, எப்படி நம்ம மருந்தை கன்வெர்ட் பண்ண தெரியணுங்கிற இந்த நவீன யுக்திகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால ஈஸியாக பிராக்டிஸ் பண்ண முடியும். அதே போல இன்னொரு கேஸ் மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டிக்கிறேன். இந்த அம்மாவுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாங்க. பீரியட் வந்து இர்ரெகுலர். அப்படி பீரியட் வந்துச்சுன்னா பெயின்ஃபுல்லா இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜஸ் வேற இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னன்னு கேட்டேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சார் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை, ஆனா அதுக்கான வாய்ப்பே இல்லை. சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே டியூஷனுக்கு அனுப்பிடுவாங்க. படி 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 படின்னு படிக்க வச்சு அப்படியே என்னை தியாகராஜா காலேஜில் சேர்த்து விட்டாங்க மதுரையில. அங்க படி படி படி, மேக்ஸ் படி, அதை படி, இதை படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டியூஷன். இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்த பிறகு மேக்ஸ் டியூஷனுக்கு போனேன். இது போக இப்ப வந்து நான் படிக்கிற படிப்பு வந்து காலாவதி ஆயிருமாமா. அதனால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தனியாக படிப்பதற்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு நான் போயிட்டு இருக்கேன். 24 மணி நேரம் எப்ப பார்த்தாலும் படி படின்றாங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்ல,
ஒரு சாதாரண செல்லு பார்க்க விட மாட்டாங்க, சினிமாவுக்கு போக விட மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட பேச விட மாட்டாங்க, வெளியே போக விட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் என்னைய ப்ரிப்பேர் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதான் சார் பிரச்சனை. சரி, உங்களுக்கு இந்த பீரியட் பிரச்சனை இருக்கு, டாக்டர்கிட்ட கூட்டு போனாங்களா? 2 பேர்கிட்ட கூட்டு போனாங்க சார். அவங்க என்னென்னோ இன்ஜெக்ஷன் போட்டாங்க, உடம்பு குண்டாக ஆரம்பிச்சது. அதனால அதை நிப்பாட்டிட்டாங்க. இப்ப வந்து காலில் முடிவுகள் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து ஹோமியோபதினு சொல்லிட்டு யாரையா தேடி கடைசியில் உங்க பேரை சொல்லி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது எத்தனை வயசுல இருந்து உங்களுக்கு இவங்க படின்னு சொல்றாங்க? எத்தனை வயசுல இருந்து உங்களை ஜாலியா இருக்க விடாம பண்றாங்க? என் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சார் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை பாருங்க. என்ன மருந்து வரும்? நேற்றம் நைட்ரிக்கம். என்டர்டைன்மெண்ட் ரிலாக்ஸேஷன் இஸ் டினைட். காலேஜுக்கு வந்தா நான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். அதோட இப்ப மோசமாயிருச்சு சார். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், சைபர் செக்யூரிட்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க என்ன படிக்கிறீங்க? நான் இசிஇ படிக்கிறேன், இது போக இது வேற படிச்சுக்கிட்டு இருக்கேன். நேற்றம் நைட்ரிக்கம் 30ல கொடுத்தோன்னே அவங்களுக்குள்ள மாற்றம் வர ஆரம்பிச்சு, எல்லாமே சரியாச்சு. இதுல அந்த அம்மாவுக்கு பிசிஓடி, இப்ப வந்து பீரியட் எல்லாம் ரெகுலர் ஆயிடுச்சு, வெயிட் டிஸ்சார்ஜஸ் சரியாயிடுச்சு, பெயின் டூரிங் மென்சுரேஷன் அதுவும் நின்றுச்சு. இன்னும் அநேகமா பிசிஓடியும் போயிடும். இன்னும் கொஞ்சம் நாட்கள் எடுக்கணும். 3 மாசமாக நாங்க ஃபாலோ பண்ணதுல ரெகுலராக பீரியட் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் 1 மாசம் வந்து கொஞ்சம் ஒரு 40-45 நாள்ல இருந்தது, அப்புறம் ரெகுலரா வர ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ்லயே வந்து வெயிட் டிஸ்சார்ஜ் நிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சது. இப்ப கொஞ்சம் நல்லா டிஸ்காவும் ஆக்டிவாவும் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இல்லாத ஒரு உணர்வு இருந்துட்டு இருக்கு. அது வீட்டுல அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடக்கணும். அவங்க பேரண்ட்ஸ் நடந்தாங்கன்னா கட்டாயமாக அந்த குழந்தை முழுமையாக சரியாகி பிசிஓடியும் போயிடும், உறுதியாக போயிடும். ஆனா இன்னும் ஸ்கேன் எடுத்து பார்த்த பிறகுதான் நம்ம சொல்ல முடியும். இந்த கேஸ் வந்து பெண்டிங். ஆனா வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு. ரெகுலர் பீரியட் வந்துருச்சு, அந்த பெயின் டூரிங் மென்சுரேஷன் டிஸ்மெனோரியா குறைஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டா போயிடுச்சுன்னே சொல்லலாம். பிம்பிள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. ஆள் கொஞ்சம் பிரிஸ்கா இருக்காங்க, நல்லா ஆக்டிவா பேசுறாங்க, எல்லாமே இருக்கு. பார்ப்போம். நான் அடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான்.